வணக்கம். இன்றைய நம்ம விரிவான ஆய்வுக்குள்ள உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தமிழ் பக்தி உலகத்துல ஒரு முக்கியமானவங்க, காரைக்கால் அம்மையார். இந்த ஆய்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்று பின்னணி பார்த்துடலாம். நாம பேசிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட கிபி 5ஆம் நூற்றாண்டு. இந்த வேத சடங்குகளை விட தனிப்பட்ட இறை அன்பு, பக்தி, நேரடியா இறைவன் மேல காதல் கொள்றது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பெரிய எழுச்சி. அது வேரூன்ற ஆரம்பிச்ச காலம். சைவம் நல்லா வளர்ந்துச்சு. சிவனோட தீவிர பக்தர்கள் நாயன்மார்கள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, 63 நாயன்மார்கள். ஆமா, அந்த 63 பேரு ரொம்ப போற்றப்பட்டாங்க. இந்த 63 பேர்ல ஒருத்தரா, அதை விட முக்கியமா நமக்கு தெரிஞ்ச 3 பெண் நாயன்மார்கள்ல ஒருத்தரா காரைக்கால் அம்மையார் வராங்க. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி. சோழ நாட்டுல காரைக்கால்னு ஒரு முக்கியமான துறைமுக நகரம். அங்க தனதத்தன்னு ஒரு பெரிய செல்வந்த வணிகர், அவரோட மகளா பிறந்தவங்க. சில குறிப்புகள்ல அவங்க செட்டியார் சமூகம் இல்ல வைஷ்ய சமூகம்னு சொல்றாங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்தே பயங்கர சிவபக்தின்னு சொல்றாங்க. நடக்க பழகும் போதே சாமியை கும்பிட்டாங்களாம். பேச ஆரம்பிச்சப்பவே சிவன் கூகழ பாடினாங்களாம். இது ஒரு மரபு செய்தியா இருந்தாலும் அவங்க பக்தி எவ்வளோ இயல்பா வந்திருக்குன்னு காட்டுது இல்லையா? கரெக்ட். அது ஒருவேளை அவங்க பிற்கால வாழ்க்கையோட அந்த தீவிரத்துக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை வரலாற்றுக்கு முக்கியமான ஆதாரம்னா அது சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் தான். அதப்படி நாகப்பட்டினத்துல நிதிபதினு ஒருத்தர், அவரோட பையன் பரமதத்தன் தான் புனிதவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓ, புனிதவதி ஒரே பொண்ணுங்கிறதால அப்பா தனதத்தன் என்ன பண்ணார்னா அவங்கள காரைக்காலியே ஒரு தனி வீட்டுல வசதியா வாழ வச்சாரு. புனிதவதி ஒரு நல்ல மனைவியா, இல்லத்தரசியா அவங்க கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டே அந்த சின்ன வயசு சிவபக்தியும் விடாம தொடர்ந்தாங்க. வீட்டுக்கு சிவனடியாள்கள் வந்தா ரொம்ப இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாவே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் பரமதத்தனுக்கு வியாபாரத்துல கிடைச்ச 2 நல்ல மாம்பழத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரத்துல பசியோடு ஒரு சிவனடியார், சிலர் சிவனே அந்த வேஷத்துல வந்ததா சொல்றாங்க. அப்படி ஒரு கருத்தும் இருக்கு. ஆமா, அவர் சாப்பாடு கேட்கிறாரு. வீட்டுல சாதம் ரெடியா இருக்கு, ஆனா குழம்பு காயெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் வந்துக்காரு. கணவர் அனுப்பின மாம்பழத்தை பார்த்த புனிதவதி, சரி சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறது தானே முக்கியம்னு நினைச்சு அந்த 2ல் 1 அவருக்கு கொடுத்துடுறாங்க. அப்புறம் மதியம் சாப்பிட வர்றாரு பரமதத்தன். மீதி இருந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட சுய ரொம்ப நல்லா இருக்கேன்னு இன்னொன்னையும் கேட்கிறாரு. புனிதவதிக்கு ஒரு நிமிஷம் திக்குன்றுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போய் சிவனை மனசூருகி வேண்டிக்கிறாங்க. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அவங்க கையில அதே மாதிரி இன்னொரு மாம்பழம் தோணுது. ஓ, அப்படியா? அதை கொண்டு போய் கணவர்கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா பரமதத்தன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றாரு, இது நான் அனுப்புன பழத்தை விட ரொம்ப சுவையா இருக்கே, ஒரு தெய்வீக மனம் வருதே. அவருக்கு சந்தேகம் வந்துருது, இது நான் கொடுத்த பழம் இல்லையே, எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாரு. புனிதவதி கொஞ்சம் தயக்கத்தோட நடந்ததை சொல்றாங்க. ஆனா பரமதத்தனுக்கு அது நம்புற மாதிரி இல்ல. ஒருவேளை மனைவி ஏமாற்றுறாங்களோ இல்ல வேற ஏதாவது காரணமோன்னு ஒரு சந்தேகம். அவர் சொல்றாரு, கடவுள் கொடுத்தது உண்மைனா இன்னொரு தடவை இதே மாதிரி வரவழைச்சு காட்டுன்னு. ஓ, டெஸ்ட் பண்றாரு. ஆமா, புனிதவதி மறுபடியும் சிவன வேண்ட இன்னொரு பழம் கையில தோணுது. ஆனா பரமதத்தன் அதை வாங்கறதுக்காக தொட்ட அடுத்த நொடியே அந்த பழம் மாயமா மறைஞ்சிடுது. அடேங்கப்பா. இத பார்த்த உடனே பரமதத்தனுக்கு புரிஞ்சிடுது, நம்ம மனைவி சாதாரண பொண்ணு இல்ல, இவங்க கிட்ட தெய்வீக சக்தி இருக்கு. ஒரு புனிதமான சக்தி கூட சாதாரண மனுஷனா வாழறதுக்கு தனக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். அவரு வியாபாரத்துக்காக வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு காரைக்காலை விட்டே போயிடுறாரு. நேரா பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா வியாபாரம் பண்ணி செட்டில் ஆயிடுறாரு. அப்படியா? ஆமா, அங்க அவருக்கு பிறந்த பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறாரு தெரியுமா? என்ன பேரு? புனிதவதின்னு பேரே வைக்கிறாரு, முத மனைவியோட ஞாபகமா. அடா, இது நிஜமாக ஆச்சரியமா இருக்கே. பல வருஷம் கழிச்சு பரமதத்தன் எங்க இருக்காருன்னு புனிதவதியோட சொந்தக்காரங்களுக்கு தெரிய வருது. அவங்க எல்லாரும் புனிதவதிய கூட்டிக்கிட்டு அங்க போறாங்க. ஆனா அங்க போனதும் பரமதத்தன் என்ன பண்றாரு? தன்னோட 2வது மனைவி மகள் எல்லாரோடையும் நேரா புனிதவதியோட கால்ல விழுந்து கும்பிடுறாரு. என்னது, கால்ல விழுந்தாரா? ஆமா, இவங்க சாதாரண மனுஷன் இல்ல, தெய்வம், எல்லாரும் கும்பிடுங்கன்னு சொல்றாரு. ஓ, இது புனிதவதிக்கு எப்படி இருந்திருக்கும்? அது அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது.
யாருக்காக இந்த அழகையெல்லாம் வச்சிருந்தேனோ அவரே என்ன தெய்வமா பாக்குறாரு, இனிமே இந்த மனுஷ உடம்பு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனடியா சிவபெருமான் கிட்ட, கடவுளே, என் கணவருக்காக மட்டும் நான் வச்சிருந்த இந்த அழகான சதையான உடம்பை எடுத்துட்டு உன்னையே நினைச்சு உன்னையே பாடுற உன்னோட பூது கணங்கள்ல ஒன்னா ஒரு பேய் உருவத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. பேய் உருவத்தையா? ஆமா, சிவனும் ஏத்துக்கிறாரு. அந்த இடத்துலயே அவங்களோட இளமை அழகெல்லாம் போய் சதையெல்லாம் உதிர்ந்து வெறும் எலும்பும் நரம்பும் இருக்கிற ஒரு பேய் வடிவத்துக்கு மாறிடுறாங்க. நம்பவே முடியல. அன்னையில இருந்து தான் அவங்களுக்கு பேயார்னு பேரு. காரைக்கால் பேயின்னு சொல்லுவாங்க. இது வெறும் உடம்பு மாறினது இல்ல, இது ஒரு ஆழமான குறியீடு. அன்னைக்கு சமூகத்துல ஒரு பொண்ணுக்குன்னு இருந்த அழகு, கல்யாணம், குடும்ப வாழ்க்கைன்னு எல்லா எதிர்பார்ப்பையும் எல்லா கட்டுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னை முழுசா எந்த உலக பற்றும் இன்னாம கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிறதோ உச்சக்கட்ட வெளிப்பாடு இது. உடம்பு மேல இருக்கிற பற்றையே அறுத்துடுறாங்க. ஆமா, ஆன்மாவை மட்டும் பாக்குற ஒரு நிலை. எவ்வளவு தீவிரமான முடிவு பாருங்க. ஆமா, நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கிற கோலத்தோடையே கைலாய மலைக்கு யாத்திரை போறாங்க, சிவன் இருக்கிற இடம். ஆனா கைலாயத்தோட புனிதத்தை மதிக்கணும்னு கால்ல நடக்காம தலையாலேயே நடந்து மலை ஏறாங்க. தலையாலையா? ஆமா, இத பார்த்து பார்வதி தேவியே ஆச்சரியப்பட்டு சிவன் கிட்ட கேக்குறாங்க, என்ன இது, தலையால நடந்து வர்ற இந்த எலும்புருவத்தோட அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு. சிவன் என்ன சொன்னாரு? சிவன் சொன்னாரா, இவ நம்மள பாத்துக்கிற அம்மை, இவ பெருமையை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சிவனே நேர்ல போய் அம்மையே வான்னு அன்பா கூப்பிடுறாரு. அம்மைனா அம்மான்னு அர்த்தம். ஆமா, அம்மா. இது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா சைவ மரபுல சிவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளே ஒரு பக்தரை அம்மான்னு கூப்பிடுறாருன்னா அது அந்த பக்திக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த வார்த்தையை கேட்டதும் அம்மையா ரொம்ப நெகிழ்ந்து போய் சிவனோட கால்ல விழுந்து வணங்குறாங்க. அப்புறம் சில வரம் கேக்குறாங்க. கடவுளே, எனக்கு உன் மேல என்னைக்கும் குறையாத பயங்கரமான அன்பு வேணும், பக்தி வேணும். மறுபடியும் பிறக்கவே கூடாது. ஒருவேளை பிறக்க வேண்டியதா இருந்தா உன்னை என்னைக்கும் மறக்காம இருக்கணும். ஆமா, அதை விட முக்கியமா நீ ஆனந்தமா ஆடும்போது உன் கால் கிட்ட இருந்து அதை பார்த்துக்கிட்டே பாடுற பாக்கியம் வேணும்னு கேக்குறாங்க. சிவனும் அந்த வரத்தையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள தெற்கு பக்கம் இருக்கிற திருவாலங்காடுக்கு போக சொல்றாரு. அங்க நான் ஆடுற உருத்துவ தாண்டவத்தை பார்த்து என்ன பாடி மகிழ்ந்துருன்னு சொல்றாரு. திருவாலங்காடு பஞ்சசபைகள்ல ரத்ன சபைன்னு சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையார் தான் தமிழ் சைவ பக்தி இலக்கியத்தோட முதல் பெண் கவிஞர்னு சொல்றாங்க. அவங்க 3 நூல்கள் எழுதினதா பொதுவா சொல்றாங்க. அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மணிமாலை, அப்புறம் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள். அதுல 2 பதிகம் இருக்கு. ஒரு பாட்டுல இறை இரன்பு தோல் போர்த்த மெய்யுடைய எமக்கென்றோ நேர்வர் ஈருங்கடை முற்றத்து நிறம் செய் பேய்க்கண நாதரோ அப்படின்னு பாடுறாங்க. அதாவது சுடுகாட்டுல எலும்பும் தோலுமா இருக்கிற பேய்களோட சிவன் ஆடுறதையும் அங்க இருக்கிற பிணங்களை அந்த பேய்கள் தின்னு சந்தோஷப்படுறதையும் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க. அதே நேரத்துல வேள்வி சடங்கு செஞ்சா மட்டும்தான் கடவுளை அடைய முடியும்னு சொல்ற பிராமண ஆதிக்கத்துக்கும் எதிரா, இல்ல தனிப்பட்ட அன்பும் பக்தியுமே போதும்னு சொல்ற ஒரு கருத்தா வந்துச்சு. எந்த இடைத்தரகரும் இல்லாம பக்தனே நேரடியா கடவுள்கிட்ட பேசுறது, பாடுறது, உருகிறது. அந்த மரபை அம்மையார் மாதிரி ஆளுங்க ஆரம்பிச்சு வச்சத இந்த சமூக சமய பின்னணியோட சேர்த்து பாக்குறாங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.